எல்லாருக்கும் வணக்கம். அ ரொம்ப பேப்பர்னாலே கொஞ்சம் பயம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்கலாம் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கும்போது ஆக்சுவலி டூ பி ஹானஸ்ட் அ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள பார்க்கும்போது. நீங்கலாம் இந்த படத்த சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பா, ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசு சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா, எல்லாருக்கும் புடிச்ச மாரி, எல்லா மக்களுக்கும் புடிச்ச மாரி ரொம்ப நெறைய படங்கள குடுத்து, இன்னைக்கு மிக சிறந்த ஒரு இயக்குனரா அந்த பொசிஷன்ல அந்த அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு, அவரு எல்லா படத்துக்குமே அவரு சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் என்ன பத்தி பேசிட்டே இருப்பாரு. நானு எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு சார் கிட்டருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகரா இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு, பாகுபாடு இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப அ ஜென்யூன் ஹியூமன் அவரு. சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது உங்கள பத்தி பேசுறதுக்கு. தேங்க் யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவரு தமிழ் எவ்வளோ அழகா இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா, அவருடைய அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்பவுமே எல்லா இடத்துலயும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவரு சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்காரு. ரொம்ப ஹாப்பி சார் உங்கள பார்த்ததுல. எஸ் அண்ட் நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் உன்னி பிரதர், அ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த அந்த போலீஸ் அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அது 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 போடும்போது பக்காவா ஆப்ட்டா இருந்தீங்க. மோர் தென் நீங்க ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணத விட, நீங்க அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா உங்க கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்க அதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து அங்க இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். இந்த அண்ட் டைரக்டர பத்தி சொல்லணும். சார், விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பா வந்துட்டு இந்த படத்திலேயே உங்களுக்கு நீங்க நெனச்சது நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா கண்டிப்பா அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும், அந்த கேள்விக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த படம் எப்படி வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து, இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நெனச்ச நெறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்ல உங்க கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா, அண்ணா ஹாய். அண்ணா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பா உங்கள மாரி ஆளுங்கள கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழ உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தையே, "தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்றோம்" அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க் யூ சோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்னைக்கு சினிமா உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள நான் வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லணும்னு நெனைக்கிறேன். சார், இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சிஎம் வந்துட்டு அ அ நெறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பா வந்து உங்களையும் கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தியேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்டின்னா, நெறைய இடத்துல பார்க்குறேன், அவருக்கு என்ன பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்டிலாம் சொன்னாங்க. அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெறைய சினிமா மக்கள் கிட்ட வந்துட்டு அவரு ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. அவரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அவரு நெறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நெறைய பேசியிருக்காரு. ஸோ, அவரு இந்த பொசிஷன்ல உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்க சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா, எங்க சிஎம் வந்துட்டு
அவர் நினச்சது அவர் செஞ்சிட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடித்த அந்த வில்லனாக இருக்கட்டும் அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும் அண்ட் சார் நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசணும் அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா எதுவாக இருந்தால் ரொம்ப தைரியமாக பேசுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார். சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலான்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கெல்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கலாம் ஒரு நிமிஷம். இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா, அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் ஜாம்பானுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நான் நிறைய கதைகள் கேட்டேன். எஸ்ஆர் மணிகண்டன் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. கதை கேட்டவுடன் விசாரணை கைதி என்ற தலைப்பை நான் தான் வைத்தேன். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்தபடியாக படத்தின் கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் திரு நரேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் விரைவில் திரையில் எதிர்பார்ப்பீங்க. நன்றி வணக்கம். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் பெரிய ஜாம்பானுக்கு கூல் சிரஸ் நம்ம பெருசாக அடைஞ்சிருக்கேன். வணக்கம். இந்த படத்தில் ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த ஃபைட்டுக்கு காம்பினேஷன் நிறைய வருது இல்லைங்களா? இந்த ஃபைட்டை பாருங்கள், பிடிச்சிருந்தா வாய்ப்புகள் கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் ஃபைட்டை பாருங்கள். கோடம்பாக்கம் தேடும் 25 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பல போராட்டங்களை மீறி வந்து அது நம்ம பேரரசார அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரே ஒரு நான் யாருன்னு கண்டிப்பாக அந்த 2026 சத்தியமாக தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பாருங்கள், வாய்ப்புகள் கொடுங்க. ரொம்ப நன்றி. படத்தின் கதாநாயகன் உன்னிகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரு பேரரசர், இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். உங்களை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் எதுவுமே டக்குன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சியிலிருந்து அவருடைய படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் சார். ரொம்ப அருமையாக பண்ணுவார், எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் இங்கே வந்து இந்த விழாவுக்கு வந்தனால ரொம்ப சந்தோஷம்.
மற்றும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார், அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கண்டிப்பாக அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்துட்டார். அதுக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சவுத் இண்டியன் ஒரு ஹீரோ மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் அவ்வளோ பெரிய வில்லனா கேரக்டர்லாம் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். சார் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விசாரணை கைதி படத்துக்கு ஒரு பெருமை தான். அப்புறம் இந்த யூடியூபே கலக்கிட்டு இருக்கார் இப்போ சினிமா வெட்டி கூல் சுரேஷ் சார். அவர் இங்கே வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்த பார்த்தா அப்படியே களை கட்டிருச்சு. ஏன்னா அவர் போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அது பேச மாட்டார். அவர் ஒரு கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக பேசுவார். அதுதான் அவர் செமையாக. ஏன் சார் இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரப்படுத்திட்டார் அவர் போட்ட காஸ்டியூம்ஸ்க்கு. விசாரணை கைதி இது டைட்டிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல சார், அந்த கம்பெனிக்கு நல்ல விளம்பரம் தான் உங்களால். மற்றும் இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அசால்ட் அவர்களுக்கு மதுரை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷம் சார். எங்களையும் சேர்ந்து நல்லபடி பண்ண வச்சுருக்கீங்க. நீங்கள் சார் பயப்படுறீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்தா பயப்படணும். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோடைய கேமராமேன் சந்திரன் சாமி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய படம் வரட்டும். சந்தோஷம். மற்றும் பாடலாசிரியர் சரவணன் அண்ட் கலைக்குமார் சார். சார் 4 சாங் கொடுத்துருக்கீங்க. 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொடுத்தது 2மே நல்லா இருக்குது. நிறைய படம் உங்களுக்கு வரட்டும். நிறையா சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சந்தோஷம். அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா, இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவரை நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஃபோனில் மட்டும்தான் பேசினார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா பண்ணுங்க, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1-2 நாள் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னாரு. சார் முடிச்சு கொடுத்தன பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. இல்லை, இது வரைக்கும் வரல சார். இன்னைக்கு தான் பார்க்குறோம் இவரை. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த டைரக்டர் எஸ்ஆர் மணிகண்டன் சாருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாட்டினா நான் இந்த இடத்துல வந்து நின்று பேச முடியாது, இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க முடியாது. அவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணாதுன்னு தெரில. ஃபோனில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது சார், நீங்கள் பண்ணணுன்னு சொன்னார். சும்மா ஒரு 1 லைன் சொன்னார், பிடிச்சது. அதாவது ஷூட்டிங்கில் எத்தனையோ பேர் எத்தனையோ டேக் வாங்குவாங்க, ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூடி திட்ட மாட்டார். அவ்வளோ சைலண்ட்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி தான் அவ்வளோ பொறுமை இருக்குன்னு தெரில. அதனால் மணிகண்டன் சார், நீங்கள் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இனி எப்படி சொல்கிறது, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. டு ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஆன் த டயஸ், டு ஆல் தி ப்ரெஸ், டு ஆல் தி மீடியா, எல்லோரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ப்ரெசன்ட் வித் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி செரமனி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் வெங்கடேஷன் சார். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மணிகண்டன் சார், சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ, தேர் வாஸ் நத்திங்.
தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர்னு சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம். இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னன்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார். ரித்விகா நல்லா முடியும், ரித்து முடியும்னு சொல்லி சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை. பட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார், அவ்வளோ அழகாக என்னை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கணும்னு அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரனா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of y'all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் I don't think we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் a crime thriller மூவி, எல்லாருக்குமே பிடிச்சது தான் சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி and thank you so much. தேங்க்யூ. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் மாலை வணக்கம். விசாரணை கைதி இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நரேஷ், விஜய்னு இன்னொருத்தர், அவர் இன்றைக்கி வரல. 2 பேருமே ரொம்ப வித்தியாசமாக 4 சாங்கு, இன்னும் 3 பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க. டைட்டில் சாங் வந்து பார்க்கல. 4 சாங்குமே 4 வெரைட்டியான ஒரு மோடில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். மற்றும் இந்த படத்தோடைய கதாநாயகன் பார்த்தபடிக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, ரொம்ப நல்லபடியாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, முதல் படமாக இருந்தாலும் முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாரி, 3வது. அடுத்து முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் நாளே பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு தான் வேலையே வாங்குவார். என்னை வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடத்தை வந்து புக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. முதல் நாள் பேமெண்ட்டு அவங்க கையில் போனதுக்கப்புறம் தான் உடனே அவங்க வந்து அடுத்த நாள் பாடினாங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே எல்லாருக்குமே பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் வளரணும், அதுக்கு உங்களுடைய உதவியெல்லாம் வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் துணை புரியணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக காதல் வேகம் படத்தின் இயக்குனர் துரை பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நன்றி சார். அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் ஜி சரவணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அழகான இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், திரைப்பட குழுவினர், ஊடக நண்பர்கள் மற்றும் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு பாடல் எழுதும்போது அந்த கதைக்கும் உணர்வுக்கும் ஏற்ற மாதிரி ரசிகர் மனதில் நிற்கணும் என்று முயற்சி பண்ணி எழுதியிருக்கிறேன். இதில் எனது பாடல் 2 பாடல் வெளியாகியுள்ளது. ஒன்று நெஞ்சம் விரும்பும் தலைவி என்ற பாடலும், மற்றொன்று நான் செக்க செவந்த செம்பரக்கட்டையடா என்ற 2 பாடலும் இந்த விசாரணை கைதி படத்திற்கு நான் கொடுத்துள்ளேன். 2 பாடலுமே மிகப்பெரிய வெற்றியடையும், ரசிகர்களின் மனதில் மிகவும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஊடகங்கள் அனைவரும் இதற்கு சப்போர்ட் பண்ண மிக்க நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தில் வில்லனாக கலக்கிருக்கும் திரு சேகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விசாரணை கைதி ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் பத்திரிகையாளருக்கும் என் முதற்கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம சிறப்பு விருந்தினராக நாட்டாம படம்லாம் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. என்ன எல்லாமே பார்க்க ஒவ்வொரு சீனும் அப்படியே பயங்கரமாக கிரியேட், என்னடா அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அதில் ஒரு குட்டி பையன் திடீர்னு வருவான். திடீர்னு வந்துட்டு ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி அத்தனை பேர் மத்தியில் கலக்குன்னு பேசும்போதெல்லாம் நம்மளால் வீழ்ந்து போனோம். யாருடா அந்த குட்டி பையன் இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் குட்டி மகேந்திரன் சாருக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறோட நீங்கள் தான் சீனியர். கூல் சிறுவயசு சாரை விட அவர் தான் சீனியர். அடுத்தபடியாக திருப்பாச்சி அதனால தான் அவருக்கு முதல் வணக்கம். அடுத்தபடியாக திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, அந்த வரிசையில் நான் பிறந்து வளர்ந்த மண்ணை தருமாபுரின்னு சொல்லிட்டு பேர் வைத்த பேரரசு ஐயாவுக்கு என் 2வது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் மண்ணில் பிறந்த சேலம் ஆர் ஐயா ஹோட்டல் ஐயாவுக்கு என்ன இன்னொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது யூடியூப் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் சூப்பர் ஸ்டார்? யூடியூப் சூப்பர் ஸ்டாரு நமது கூல் சுரேஷ் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்ததுக்கு. அடுத்தபடியாக நமது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் எங்கே இருக்கார் என்னன்னே தெரியாது. எங்களுக்கு அழகான ஹோட்டலில் அழகான வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணி கொடுத்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் இயக்குனர் அமைதியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும் அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணும், அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாடலாசிரியர் நமது ஹீரோ அமைதியாக இருப்பார், நல்ல வரவேற்பு கொடுப்பாரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற யாரும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஓகே. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ராமச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் 2 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து அரசு ஊழியர், சுகாதார ஆய்வாளர். மதுரையில் தான் பிறந்தேன். என்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவேன். அரசு பணியிலையும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து நிறையா 4 கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு அதிகமான ஆசை இருந்ததுனால நான் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் இன்ஸ்டியூட்டில் போய் எப்படியாவது நடிப்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்கே போய் நடிப்பு பயிற்சி படித்தேன். அங்கே பேரரசு சார்லாம் வருவாங்க, சீமான் சார் வருவாங்க, பாக்கியராஜ் சார் வருவார். என்னோடய எழுத்தெல்லாம் பார்த்தாரு.
என்னப்பா எழுத்தெல்லாம் வேறு லெவலில் இருக்க, நீ முன்னாடியே வரலையே ஏன் அப்படின்னாரு. அரசாங்க பணியில் போயிட்டேனே சார் அப்படின்னேன். நல்லா இருக்குப்பான்னு வாழ்த்துனாரு. அப்புறம் பாரதி ராஜா சார் படத்தில் எப்படியாவது நடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் படத்தில் நடித்தேன். 2 விஷயத்தில் என்ன பார்த்தேன்னா, பாரதி ராஜா சார்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் படத்தில் நடித்தேன். அவர் எனக்கு ஒரு பக்கம் காலே இல்லை, செல்லா காசுன்ற ஒரு படம். காலே இல்லை, நல்லா நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு டேரக்டரு அவர் படத்தில் நடித்தமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி நடிச்சிட்டு இன்னொரு டேரக்டரை நான் பார்த்து வியந்தேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா உலகத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மணிகண்டன் சார். அவர் ஒவ்வொரு ஷாட்லேயும் திருப்தியே பட மாட்டுறாருங்க. இதங்க 4, 5 தடவை நடித்தா கூட திரும்ப அந்த சீன் சரியாக இருந்தால் தான் அவர் திருப்தி அடைகிறாரு. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக சொல்லி கொடுத்து நல்லா சிறப்பாக நடிக்க வைக்கிறாரு. எனக்கு தான் நல்ல மிரட்டலான வில்லன் ரோல் கொடுத்தாங்க. மிரட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சார் சொல்லி கொடுக்குற விஷயம் வரும்போது நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சிட்டேன். இவர் விஷயம் தெரிஞ்ச டேரக்டரு, அதனால இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வந்தார், சேகர் சார். நீங்கள் மெயின் ரோலாக நடிங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டேரக்டரு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி தரேன்ட்டுருக்காரு. நாங்கள் ஒரு 4, 5 சீன் நடிச்சிருக்கேன். சின்ன வசனங்கள் தான் பேசியிருக்கேன். அந்த வசனங்களை கூட மிரட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. அருமையான வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த சினிமாவை ஏமாத்துறவங்கெல்லாம் நிறைய சென்னையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் சினிமாவை நேசித்து உயிராக நினச்சி வாழ்ந்தவங்கெல்லாம் சாதிப்பாங்க. அந்த சாதனை இயக்குனர்களில் நம்ம டேரக்டர் ஒருத்தர் சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. அருமையான கதை. ஒரு சீனில் நீங்கள் கண் கலங்குவீங்க. அது என்ன சீனுன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். ஒவ்வொரு சீனையும் அப்படியே சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த விசாரணை கதை முக்கியமான ஒரு முத்திரை பதிக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் ஆர்ஆர் சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நிறையா படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட தொழிலாளர் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நட்பாக வச்சுக்கிறவாரு. அவர்லாம் இங்கே சிறப்பாக செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு படங்களுக்கும் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று கூட பாக்கியராஜ் சார் வரேன் இருந்தார். அவர் ஷூட்டிங் போகிறதுனால வர முடியல. விக்ரமன் சார் டேரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சாருக்கு அழைப்புதல் கொடுத்தேன். அவங்களாம் வாழ்த்துனாங்க. இத்தனை பேரோட வாழ்த்துக்கள் இருக்குது இந்த படங்களுக்கு. டேரக்டர் சார் நல்ல படம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அனைவரும் திரையில் போய் பாருங்கள். நல்ல படங்கள் ஜெயிக்கணும். நானும் விரைவில் அரசு பணியிலேருந்து திரையுலகத்துக்கு வரப்போகிறேன். நல்ல கதைகளாக நடிப்போம், நல்லா நடிப்போம், சக்ஸஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தேனிசை தென்றல் தேவா அவர்களின் சகோதரர் மற்றும் நடிகர் ஜெய் அவர்களின் தந்தை திரு சம்பத் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விகடன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார், எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்த நீங்கள் பேச சொல்லி கொடுக்கல. எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் இந்த விழாக்கு வருகை தந்திருக்க அத்தனை ஜாம்பவான்களுக்கும் உங்களுடைய அடிபணிந்த என் மனமார்ந்த தெரில சொல்லிட்டுல நான் இப்படியே தான் நின்றுருப்பேன் சார். நீங்க பேசிருங்க சார். பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார். ஆனால் நேரம் பத்தாது. அதனால அவங்க பேசுறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார். அடுத்தபடியாக திரையுலக வளர்ச்சிக்கு தனது முக்கிய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மதிப்பிற்குரிய சேலம் ஆர்ஆர் நிறுவனத்தின் நிறுவனர் சிறந்த தொழிலதிபர் திரு சேலம் ஆர்ஆர் தமிழ் செல்வன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய சேலம் ஆர்ஆர் தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களை இணைத்து இந்த திரைப்படத்தில் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலம் ஆர்ஆர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ தாடியோட டி ராஜேந்தர் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டு அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோட என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு, சம்பளமே அனுராதா மேடத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிக்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு இருக்கிற நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன், இல்லைனா தஞ்சையில் இருந்திருப்பேன் இன்றைக்கும். இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை, அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு ஏன் நம்ம தெய்வத்திட்ட ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி திரைத்துறைக்கு. ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லிக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம், இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உன்னி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உன்னி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடு ஒரு 60-70 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். உன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அண்ணனா அவர் எனக்கு அண்ணனான்னு தெரியாதுங்க, பேரர் சார் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியாப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானாக நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்பவான் நீங்கள் சொல்லும் போது தான் யாராங்க ஜாம்பவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்பவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டாங்கிறாரு. ஆண்டவா, ஒரு 4 நூற்றாண்டு. சே, எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாவம் வாழ்த்துக்கினேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்கார் பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆமாம், அவரும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேட சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, பின்னாடி காயத்ரி தானே, காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி, கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில்.
படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 5 ஆண்டு 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க. நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி கூட அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷு அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு அவர் டைரக்டர் யார் சார்? பேசிகிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனாக நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர். சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தாங்க. அவன் தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கு மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா உங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபர், எங்கு சென்றாலும் தனது வித்தியாசமான பேச்சாலும் நகைச்சுவையாலும் அந்த இடத்தை உற்சாகமாக மாற்றும் நடிகர் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகே. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன் எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ். அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? அப்போ நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனா நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை,
நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கின்னு போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரத்தத்தின் இரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்கா நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்கே பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படியே வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கலப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ளே என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டலை, அறிவுரை சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்றது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளவு ஒரு உறுதியான உடலோட தான் நீங்க இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசர்லாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆதி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். நீங்கள் அவங்களோட சீனியராக இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டாரு இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினைச்சிட்டே இருந்தாரு. ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில் இருக்கு, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவார், என்னோட தயாரிப்பாளர்
என்னுடைய தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கே பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். இது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியாக வருவான். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சுது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தான் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்க வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனா வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்ல, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்றேன். வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தியேட்டர்ல போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சிக்கு போற அப்படின்னு. நீங்க டைரக்டர் தானே, நீங்க ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால ஜெயம் ரவி சார், தயவு செய்து
நீங்கள் இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணையை சொல்கிறேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. இனிமே டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாக்க அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து, இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையாக வேற சொல்றீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்குலாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன தட்டில் சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க, எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காகவே நீங்க ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான கதை அம்சத்தாலும் மாஸ் வசனங்களாலும் ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்த இயக்குனர், திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்புடன் செயல்பட்டு வரும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி, இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில், விசாரணை அப்படின்னு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமாம், அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள்.
விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கீங்களா இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. கூல் சுரேஷ் வந்து விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு, வாழ்த்த வரல. எங்கள் சேலம் மாறார் எங்கள் அண்ணன் மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவர் கூட ஒரு 10 நாள் 15 நாள் எல்லாருக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆள். இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாவுக்காக நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா ஒரு சினிமாவோட இயக்குனராக ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னால அது அது ஒரு என்னன்னு தெரியல. நீங்கள் நான் பார்த்தேன், ஒரு பாரராஜனா அவருக்கு உயிர் சார், பாக்கியராஜனா அவருக்கு உயிர் சார், பார்த்திபனா ஒரு உயிர் சார். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே அண்ணாநகரில் இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வருவாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார் கூட்டம். அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல அவர். ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்காரு அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து டீயிலிருந்து கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார் அவர். நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்கையாளர் எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னன்னா ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடியது தான் இதை பண்ணுவான் ஃபஸ்ட்டு. இந்த நட்பு பாரராஜா மேலே நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்றைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்றைக்கி வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்கே மாஸ்டருங்கிற படத்தில் பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்போ சில பேர் வந்து மாறாது, அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ்டருங்கிற படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கும் சீனியர் தான் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம். உட்காருங்க. எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். உடனே வந்துட மாட்டார், ஒரு ஆர்டிஸ்டில். ஆமாம் ஆமாம் வரேன் பாரு, கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம். அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே, ஸோ வரேங்க பாரு. அதுக்கப்புறம் டைலாக் பாரு, நம்ம டைலாக் படித்து காட்டணும் அவர் கேட்பார். என்னன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது
ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்பவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெல்லாம் அப்போ நம்ம வந்து வேற மாதிரி, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. அப்போ அவர் குழந்தை, நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்பவே ஒரு 15-20 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே கோவம் உள்ள இருக்கான். அவனே என்ன கெத்து காட்டுற அப்படின்ட்டு அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போ அந்த சூழலை பார்க்கும்போது ஒரு பந்தாவா தெரிஞ்சுச்சு. அது பந்தா இல்லை, கெத்து. நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை, வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராடிக்கு இருக்கானோ அதான் வெற்றி. அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கடா போப்போம் எங்கள் சினிமா? என் சினிமா அது, நான் வெட்டிச்சு தீருவேன் அப்படின்னு. அது ஒரு போராளி வெற்றி அடைஞ்சிட்டா அது வெற்றி முடிஞ்சு வச்சு. வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க, லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவள் சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம். கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு. என்ன கூல் சார், சில விஷயம் அவருக்கு தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் வந்து இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறக்க போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க, அண்ணா ஜெயிப்பீங்க. 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்து போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடிச்சு எங்கேயாவது படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் நின்றக்கூடாது. அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல பொருளை சந்திச்சாரு. அப்போ நான் கூட இருந்துக்கனால பெரிய பஞ்சாயத்தான் நினைச்சு, அதனால சொல்றேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பெற மாட்டாங்க, அட பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண்ணு அசால்ட்டா. நீங்கள் கரெக்டாக இருக்கு. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினைச்சேன். அப்பா அது மண்ணு மையமா. நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண். நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள். ஆமாம், கவிஞர்கள் வந்து கவிஞருக்குள்ளே ஒரு சாப்பு கேட்டுருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க. சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிதானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களில் பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு இடத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம் படங்களில் பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம். அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வருது பெரிய அதிர்ஷ்டம். ஆமாம், அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம், ஓகே, சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டைலாக்டியே மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வரீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான் பண்ணுற. நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க, ஈக்குவல் ஆயிரும். உட்காரு. அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம்.
நன்றிண்ணே. ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரில. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவமாக தெரில, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம். இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆள் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புடிசை தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். இந்த சினிமாவில் 80% 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே அவங்கள மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்குறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காருங்க அப்படின்னு அவருக்கே சந்தோஷத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்லை, என்னையே ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. டீச்சர் என்ன பண்ணி வந்துடுவீங்க என்ன? நல்ல கதை இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்கு, சென்டிமெண்ட்டு இருக்கு. அதை நீங்க சொல்லுங்க. இவருக்கு நான் என்ன வேலை பார்க்குறது தெரியல. தொகுப்பாளனி யாரு? கார்த்திகா? காயத்ரி நினைச்சேனா? அது தெளிவாக சொல்லுங்க. நான் வந்து காயத்ரியா ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலாக சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளனி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. உங்களுக்கு உங்க மனசுல பேசுறது எங்களுக்கு விழுந்துச்சு. எனக்கு வேற ஒன்று. பிரசாத் லேப் இந்த மேடை அதிக நேரங்கள் நாங்கள் செலவிட்ட மேடை. அதிக நேரம் அதிக விழாக்களில் நான் இன்னும் பலர் ஒருவரோடு பங்கெடுத்து செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையாக இருக்கட்டும், படம் சில படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். ஒரு பல வருஷம் முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படம் தயாரிச்சவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்கு காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழிலில் இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ இறந்துட்டாருன்னு ஒரு அணுவாக போட்டோம். இப்படி இவ்வளவு பிரமாண்டமாக படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படியா அப்படிங்கிறது
நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒன்றுதான், இந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒன்று சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உன்னத உள்ளம் சார் அவர். இங்கே பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்களே, இவ்வளோ சம்பளம் பேசுகிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில் இல்லையே, பொய் கணக்கு காட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள் கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு சார், இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளோ வயசு, இவ்வளோ ஆயுசு உங்களுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்தில் அதான் சார் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில் ஒரு ஒரு ஆயுசு முடிவு போகிற காலத்தில் ஒரு தற்கொலை பண்ணுற முடிவு பண்ணுறானா எவ்வளோ ஒரு கொடுமை இது. அப்போ அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேற்று நினச்சி பார்க்குறேன், இந்த வயசில் எப்படி தோணிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு 30 வயசுல போகலாம், 40 வயசுல தோணலாம், 50 வயசுல தோணலாம். எப்படி 85 வயசுல இப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றது தான் எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். நீங்களும் சாதாரண ஒரு சாதுவான ஆள் இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. அருணாபாச்சல திருட்டு விசிறிய புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்க சார்? எங்க சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுனீங்களே, போய் ஆத்துல விழுந்துட்டல சார். புரியல நம்மளுக்கு. அப்போ எதை நம்புறோன்னு தெரியல. ஒருத்தர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, இவ்வளவு துணிச்சலா இருக்காருன்னா அப்ப அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார் சார், நான் டோட்டலா எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்றேன். இங்கே பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கிறோம், அங்கே உள்ள ரூமில் பேசுவோம். என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் பேசியிருக்காரு, எங்கிட்ட மட்டும் இல்லை, சில உட்கார பேசியிருக்காரு. அப்போ தான் அவர் முகத்தில் ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போர்டு அவர் ஆட்டுக்கு ரொம்ப அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். என்கிட்ட கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமள பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு. ஆனால் ஒரு ரூபாயை திரும்பி தர மாட்டேங்கிறான். கேட்டு பார்க்குறேன், தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பர்சனலாக எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கடன் கொடுத்து அவனால் வாங்க முடியலைங்கிற மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன, இது அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமான்னா அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் அது வரும். போனால் போயிட்டு போகுது, 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாலும் ராஜன் சார் இந்த முடிவு எடுத்தது பெரிய விஷயம். என்னன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போது ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடனாளாகி இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ
அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன், அவர் இந்த நேரத்தை சொல்லிக்கிறது சினிமா படம் பண்ண வரணும். எல்லாரும் நிறைய படம் பண்ண வராங்க, எல்லாம் வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள்லாம் படம் பண்ண வந்தால் தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி புதுசு வந்துட்டே இருந்தா நீங்கள் பண்ணும்போது நாங்கள் சம்பாதிக்க முடியும், நாங்கள் சாப்பிட முடியும். ஆனால் எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே அந்த சம்பள பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதில்ல சார். 3 கோடி 4 கோடியை பணம் போட்டு படம் பண்ணுறீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்போ நான் படம் டேரக்டர் வச்சுக்கல, எனக்கு பணம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சியில் கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவர் சங்கத்தில் கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் எனக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவரு போய் அவர் சங்கத்து கம்மி கொடுத்துறாரு. அப்போ இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்கவுங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் எல்லாருக்கும் செட்டில் பண்ணால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்குது இன்னைக்கு. ஆனால் நீங்கள் 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 4 கோடிக்கு ப்ரொடியூசர் கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசாக வர தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ண வாங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரை வச்சு படம் பண்ணுறீங்க, யார் டைரக்டர், யார் ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்கள் ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது, அங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், இதாங்க கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க சார், படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாமல் அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுமாங்க, இழுத்து விட்டுறாங்க. புதுசாக என்ன தெரியும் சினிமா பற்றி, சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது, மயங்கிறாங்க சிலர். சினிமா நான் என்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா நல்லா இருக்கணும் இப்போ சொல்கிறேன். நான் டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான், இருந்தால் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார், தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். ஒன்றுமே மாதிரி போயிடுச்சு, ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போகிறதில்ல, ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான், எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறேன். வரவங்கள ஒரு பிடிச்சி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும். வர ப்ரொடியூசர் ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் ரவுண்டில் இருக்கும். இப்படி ஒன்று எத்தனை வருவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் தொல்லைன்றாங்க, அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் நான் சொல்கிறது இந்த சமயத்தில் சொல்கிறது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறக்கான கொஞ்சம் உஷாராக நீங்கள் யாரோ சொல்கிற பேச்சு கேட்டாலும் பணத்தை இறக்கிறாதீங்க. நீங்கள் போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்கள் புடிசில் கன்சிடர் பண்ணுங்கள், அனுபவசல்கிட்ட கேட்டுங்க, அனுபவசலை கூட வச்சுங்க தயவுசெய்து. அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் யாரும் ஏமாறாமல் இருப்பீங்க. சில பேர் வருவாங்க, ஆசைக்கு படம் எடுப்பாங்க, வந்தால் வருது போனால் போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் வீடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடியாக இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதில் தேவையான செலவு பண்ணணும்ல. அது இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய வரும். அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குல் சுரேஷும், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும்,
சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான். இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்துன்னு வந்தால் அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம். நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா, பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அது கோர்ட் சொல்லும். யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லும். அது பார்த்துக்கட்டும். நம்ம அம்மா யுகத்தில் போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கு தேவையில்லை சார். அசிங்க சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்லை சார். அவங்க கோர்ட்டு போனாலும் கோர்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் அங்கே விமர்சனம் வருது. ஆனால் சினிமா இங்கே வந்து நிறையா இந்த விமர்சன பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சனம் நோக்கடிக்கிறாங்க. தம்பி நமக்கு வந்து ஒரே விஷயந்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அது இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்கள் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாரை தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்கள் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கெலாம் இங்கே கொஞ்சம் வாழ்வாரத்தை காப்பாற்றணும். இந்த படம் வெற்றி அடைந்து இந்த படத்தை ஒர்க் பண்ண நடிகரும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். இறுதியாக நன்றி உரை அளிப்பதற்காக விசாரணை கைதி படத்தின் இயக்குனர் SR மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம். சார் பேரர் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களை பாராட்டினது. தமிழ்ச்செல்வன் சார் உங்களுக்கு தான் சார். கூல் சுரேஷ் சார், மகேந்திரன் சார் ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படம் இந்த ஸ்டேஜிங் நிற்கிதுன்னா அது காரண திலக்குன்னு ஒருத்தர், அவர் இங்கே வரல, இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் வெங்கடேசன் சார் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அவருக்கு என்னோட காலம் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக இசைத்தட்டு வெளியிடும் நேரம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சேலம் RR தமிழ்செல்வன் அவர்கள், டைரக்டர் பேரரசு அவர்கள், நடிகர் மகேந்திரன் அவர்கள், ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் இசைத்தட்டு வழங்க விசாரணை கைதி படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.